போன வாரத்துல என்ன பார்த்தோம்னா, இது வாசற்படியில நின்னு தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தா அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்ங்கிற வசனத்துல அந்த மேல உள்ள பகுதியை அப்படியே பார்த்தோம். சரியா? இப்ப இயேசு கிறிஸ்து இதை சொல்றாரு. இதை எப்படி சொல்றாரு? நான் வாசப்படியில நின்று தட்டுறேன்ப்பா, நீங்க கதவை துறைங்க அப்படின்ட்டு. நம்மளால ஏன் கதவு திறக்க முடியல? நமக்கு அவருடைய சத்தம் கேட்கல. அவர் தெளிவா அந்த வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு. என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், என் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தா, அப்ப அவருடைய சத்தம் கேட்டா கதவு திறந்திருப்போம் இல்லையா? அப்போ கதவு அடைச்சிருக்கு, அவர் வெளியில இருந்து தட்டுறாரு அப்படின்ட்டு. அப்போ நாம தான் தேவன் வாசம் செய்யற ஆலயமா இருக்கும் இல்லையா? இதுதான் வீடு, இது இங்கதான் அவர் வாசம் செய்யறாரு இல்லையா? அப்போ அதாவது இந்த தேகத்துல குடியிருக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு நிருபத்துல. அப்போ இதுதான் நம்மளுடைய குடியிருப்பா இருக்கு. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போறதுக்கு தான் வாஞ்சியா இருக்காங்க எல்லா பரிசுத்தவான்களும். அப்போ இதுல இருந்து தட்டுறாருன்னா நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வர்றதுக்கு, நமக்குள்ள வர்றதுக்கு தேவனுக்கு கிறிஸ்து இயேசு வந்து பிரியப்படுறாரு. அப்போ அவர் அவர் ஃபர்ஸ்ட் வெளியே இருக்காரா இல்லையாங்கிறத நம்ம ஒரு 4 விஷயத்தின் வழியா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜுக்குள்ள வந்தோம். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா இருக்காரா இல்லையான்னு நம்ம சோதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நமக்குள்ள சந்தோஷம் இருக்கா, எந்த சூழ்நிலையிலும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடிஞ்சதுன்னா கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு ஒண்ணு. ரெண்டாவது, நமக்குள்ள எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும், எந்த சூழல்ல கொண்டு விட்டாலும் நமக்குள்ள ஒரு தெய்வ சமாதானம் இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்காருன்னு பொருள். மூணாவது, எதை குறிச்சுமே பயப்படாத ஒரு நிலை எனக்குள்ள இருதயத்துல இருந்ததுன்னா, எதை குறிச்சும் அச்சங்கிறதே இல்லாம இருந்தோம்னா இயேசு எனக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லி தாவீதை குறிச்செல்லாம் பார்த்தோம். பயம் இல்லாம இருந்தான் இல்லையா? அப்போ நாலாவதா, நாளைய தினத்தை குறிச்சு, இனி வரப்போற காரியத்தை குறிச்சு, ஃபியூச்சரை குறிச்சு, அத நாளைக்கு அடுத்து நடக்க இருக்கிற காரியத்தை குறித்து துளி கூட கவலையே நமக்கு இல்லைன்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காரு, அப்படி நமக்குள்ள இருக்காருங்கிறது அர்த்தம். இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அப்போ ஒருவேளை நமக்குள்ள இல்லைன்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்த்தோம். ஏன் சத்தம் கேட்கலன்னா, நம்ம ஆல்ரெடி வேற சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இவருடைய சத்தம் கேட்காது. அதுக்கு உதாரணமா, நம்ம யார்கிட்டயாவது ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது இயர்ஃபோன்ல பாட்டு மெசேஜ் ஏதாவது கேட்டுட்டு இருக்கும்போது கதவு தட்டினா பக்கத்துல பேசினா கேட்காது இல்லையா? அதை குறித்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அப்போ அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுட்டோம். சரியா? கேட்டுட்டதுக்கு அப்புறம் நம்ம அவர் அந்த எழும்பி கதவை திறக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும், உன்னதத்துல உள்ள பலன். அது அபிஷேகம் அப்படின்னு பார்த்தோம். அபிஷேகம் இல்லாம அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கதவை திறந்து நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி, கதவு திறந்தா என்ன ஆகும்னா, அவர் நம்ம கூட போஜனம் பண்ணுவாருன்னு சொல்லி இருக்கு. நாமளும் அவரோட போஜனம் பண்ணுவோம். போஜனம்னா என்னன்னா, யோவான் 4:34 பார்த்தோம். என் பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சு அவருடைய கிரியையே நடப்பிக்கிறது தான் என்னுடைய போஜனமா இருக்கு அப்படின்ட்டு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தம்முடைய சீஷர்களிடத்துல சொல்றார் இல்லையா? அப்போ அதுதான் அவருடைய போஜனமா இருக்கு. என்ன? பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும் அப்படிங்கிறது. இது வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம், அப்படித்தானே? இந்த வாரம் நம்ம அந்த கடைசி 2 பகுதியை மட்டும் பார்க்க போறோம். அவனோட போஜனம் பண்ணுவேன்னா என்ன, அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்னா என்ன. இது ரெண்டும் போன தடவை சொன்ன 2 காரியமாக்கும். நான் முடிஞ்சா இன்னொரு நாள் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? அது இன்னைக்கே இதுதான் ஏவுனாரு. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், அவனோட போஜனம் பண்ணுவேன். நான் இப்ப வந்து ஒய்ஃப் இருக்காங்க, இவளோட போஜனம் பண்ணுவேன்னா நான் சாப்பிடும் போது அவளும் கூட இருப்பா. இல்ல அவ இருக்கிற வீட்டுக்குள்ள நான் வரேன், அவ இருக்கா, நான் வந்து சாப்பிடும் போஜனம் பண்றது நான் தான் இல்லையா? அவ போஜனம் பண்ண கிடையாது. அப்போ நான் அவளோட அவ எனக்கு கம்பெனி கொடுக்கலாம், பேச்சு கொடுக்கலாம், அதை பரிமாறலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா சாப்பிடுறது நானா தான் இருப்பேன். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் போஜனம் பண்ணுவாரு. போஜனம்னா என்ன? என் பிதாவினுடைய சித்தத்தை செய்யறது தான் அவருடைய போஜனமா இருக்கு. என் பிதாவினுடைய கிரியைய நடப்பிக்கிறது தான் கிறிஸ்து இயேசுனுடைய போஜனமா இருக்கு. அப்ப எனக்குள்ள வந்த முதல்ல அவர் என்ன செய்வாரு? என்னில இருந்து பிதாவினுடைய சித்தத்தை செய்வார். என்ன எதுக்கு அழைச்சாரோ, நான் என்ன செய்யணுமோ அதை அவர் என்னில இருந்து முதல்ல செய்வார். அதுதான் என்னோட அவர் போஜனம் பண்றது. அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, இன்னும் கொஞ்சம் லகுவா பார்க்கணும். சரி, அவர் என்னோட போஜனம் பண்ணுவாருன்னா ஓகே, நீங்க சொல்றது ஓவரால் புரியுது. ஆனாலும் சரி, வந்து என்னதான் பண்ணுவாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு கேட்டா, முதலாவதா நியாயாதிபதிகள் 13:25 சொல்லுது, சிம்சோனை பரிசுத்த ஆவியானவர் ஏவ துவக்கினார் அப்படின்னு இல்லையா?
அதே மாதிரி இப்ப மத்தேயு 4 இருக்கட்டும், அதுல என்ன சொல்லும், இயேசு கிறிஸ்துவ இவர் பரிசுத்த ஆவியானவர் பிசாசினால் சோதிக்கப்படுறதுக்கு அவர் வனாந்திரத்துல கொண்டு போனார், அப்படி இருக்கும் இல்லையா. அப்போ முதல் காரியம், இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்தா என்ன செய்வார்னா என்னை ஏவுவார். புரியுதா? இதை செய், இதை செய், இதை செய் அப்படின்ட்டு ஒரு உந்துதல் கொடுப்பாரு. என்னால காலையில தூங்க முடியாது, எழும்பும்பார். அது 2 மணியா இருக்கட்டும், 3 மணியா இருக்கட்டும், 4 மணியா இருக்கட்டும், அவர் எழுப்புவார். அவருடைய தொடுதலை உணர முடியும். யாரோ எழுப்புன மாதிரி இருக்கும், யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கும். டக்குன்னு முழிப்பு வரும். திரும்ப நம்ம இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்தா கூட தூக்கம் வராது. இதெல்லாம் ஆண்டவர் எழுப்புறது. அவர் கூட நம்ம பேசுறதுக்கு, உறவாடுறதுக்கு, அவரோட வந்து சம்பாஷிக்கிறதுக்கு. அது ஜெபமா இருக்கலாம், துதியா இருக்கலாம், இல்ல வசன தியானமா இருக்கலாம், வாட் எவர். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வழியில தேவனை கிட்ட சேருவாங்க. சரியா? அந்த வழியில தேவனோட நம்ம தொடர்பு கொள்ளணும். முதல்ல அவர் என்ன பண்ணுவார், ஏவுவாரு. ஹல்லேலூயா. எப்படி சிம்சோனை ஏவுனாரோ அதே போல உங்களையும் என்னையும் வந்து அவர் ஏவுவார். முதல்ல ஒரு மனுஷனை ஏவுனதை நான் சொல்றேன்னு, பேதுரு எப்படிப்பட்ட மனுஷன், அவன் பயப்படுவான் இல்லையா. ஒண்ணு நம்ம என்ன வழக்கு தமிழ்ல சொல்லலாம், ஆர்வ கோளாறு அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஏன்னா அவன் இயேசு கிறிஸ்துவோட பேசுனதை விட வேற யாராவது பேசுனது அதிகமா பைபிள்ல மென்ஷன் பண்ணவே இல்லை. சீஷர்கள்லயே பேதுரு பேசுனது தான் இயேசு கிறிஸ்துவோட நேருக்கு நேரா பேசுனது தான் அதிகமா வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அவன் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருப்பான், ஸ்போர்ட்டிவா இருப்பான் பேதுரு இல்லையா. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றான், இப்போ உமக்காக நான் ஜீவனையும் விடுவேன்னு சொல்ற அவன் மறுதளிக்கிறான், பின்மாறி போறான். திரும்பவும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கூட, உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட யோவான்ல எழுதி இருக்கு 21 என்னன்னா, வாங்க மீன் பிடிக்க போலான்னு சொல்லி பின்மாறின ஒரு வாழ்க்கை அவனுக்கு பேதுருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வராரு. எல்லாம் இவங்க வந்து 120 பேர் கூடி இருந்து அவங்க ஒன்னா இருக்காங்க. இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளையின்படி அவங்க ஒன்னா இருக்காங்க இல்லையா. ஒன்னா கூடி இருந்து ஜெபிக்கிறதுலயா அந்யோன்யமா வந்து அவங்க அன்பா இருக்காங்க. சரியா? அந்த இடத்துல அவனை பரிசுத்த ஆவி இறங்கினோடனே அவனுக்குள்ள ஒரு ஏவுதல் வருது. எல்லாரும் இருக்கும்போது இவன் எழும்பி நின்று பேசுறான். இவ்வளவு தைரியசாலி பேதுரு கிடையாது இல்லையா. தைரியசாலினா இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டு போகும்போதே வந்து இயேசு கிறிஸ்துவ பிடிச்சதுக்கு அப்புறம் கூட இவன் வந்து வழக்காடி இருப்பான், போராடி இருப்பான் இல்லையா. ஆனா இவங்களே பயந்துதான் இருக்காங்க யூத ஜனத்துக்கு, ரோமர்களுக்கு இல்லையா. அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிற எல்லாரையும் வந்து கொல்றதுக்கு அந்த டைம் வந்து பார்த்தாங்களாம். அதெல்லாம் கமெண்ட்ரியில இருக்கு, அது அந்த ஹிஸ்டரியில இருக்கு, பைபிள் ஹிஸ்டரியில இருக்கு. சிஷ்யர்கள்லாம் அப்போ கொல்ல பார்த்தாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இவங்களை தனியா பத்திரப்படுத்துறதுக்கு வச்சிருந்தாரு அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து பிடிக்கும் போதும் என்ன சொல்லுவார் அவரு, நீங்க என்ன தேடுனா இவங்களை விட்டுருங்க சொல்றாரு இல்லையா. இவங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இவர் தன்னை வந்து ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா. அப்போ பேதுரு ஒரு பயப்படுறவன் இல்லையா, பேதுரு பின்மாறுறவன். பேதுரு வந்து அதை எப்படி சொல்லலாம்னா, அவன் மறுதளிக்கணும்னா அவனுடைய இருதயம் எப்படி இருக்கணும், என் உயிரை காப்பாத்திக்கணும்னு அவ்வளவு துரிதமா இருந்த பேதுரு அவன் உயிரை குறிச்சு கவலைப்படாம, அவர் ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்து இவனுக்குள்ள வந்து ஏவும் போது எழும்பி நின்று சத்தமா பிரசங்கிக்கிறான், உரத்த சத்தமா வந்து அவன் பிரசங்கிக்கிறான். அப்போ 3000 பேர் எல்லாரும் கேட்குறாங்க, அந்நிய பாஷையில பேசுறாங்க, அவங்களுடைய பாஷைகள்ல பேசுறாங்க. கேட்கிற ஜனங்களுடைய பாஷைகள் அவங்களுக்கு புரியுது. அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிறாங்க. அதுவும் அவன் பேசுறது கண்டிச்சு பேசுறான். நீங்க தான் இயேசுவை கொண்டீங்க, தேவன் மனுஷ ரூபத்துல வந்தார், நீங்க தான் கொன்னீங்க அப்படின்ட்டு 2வது அதிகாரத்துல அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தார்னா முதல்ல உங்களுக்கு ஒரு அந்த பயம் போய் தைரியம் வரும். அந்த உந்துதலினுடைய விளைவு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்து எனக்கு வந்தது. நான் அதே மாதிரி பேதுரு மாதிரி ஒரு பயந்தாங்கொள்ளே, ரொம்ப கோழை சொல்லுவாங்க இல்லையா, கவர்டு அப்படின்னு, நான் ஒரு கோழையான மனுஷன்தான். ஆனா ஆண்டவர் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எது சொன்னாலும் அந்த ஆண்டவருடைய காரியத்தை வந்து இப்ப தைரியமா நிறைய பேர் இருந்தாலும் அவங்க மத்தியில வந்து ஒரு அண்ணன் இருந்தாங்க இப்போ சிஎஸ்எஸ் சபையில. அப்போ ரவி அண்ணன் அப்படின்ட்டு அவன் வந்து, தம்பி ஒரு 5 நிமிஷம் வசனம் பேசு டக்குன்னு சொல்லுவாங்க. அவர் எனக்கு பெரியவர், சீனியர், அவர்கிட்ட வந்து அண்ணன் முடியாது அப்படி சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. சரின்னு சொல்லி எலும்பி நிற்பான், அவ்வளவுதான். ஆண்டவர் கடைசியா என் கூட பேசின விஷயம் இல்லை, அந்நேரத்துல அருளப்பட்டது ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படி பேச தொடங்கிதான் எனக்கு ஊழியமே வந்து ஆரம்பிச்சது. ஆண்டவர் என்ன உருவாக்குனாரு.
அப்போ முதல்ல கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்து எப்படி போஜனம் பண்ணுவார்னா உங்களை உந்துதல் பண்ணுவார். சரியா? எப்படி சிம்சோனை ஏவுன மாதிரி உங்களை ஒரு ஏவுதல் தருவார். அவருடைய காரியத்துல ஒரு சுவிசேஷம் அறிவிக்க இருக்கலாம், இல்ல பாட்டு பாட துதிக்க சொன்ன இல்லையே உங்களை தூங்க விடாதபடிக்கு அவர் தொல்லை பண்ணுவார். நீங்க ஒரு காரியத்தை இப்ப டிவி பார்க்கவோ தேவனுக்கு பிரியம் இல்லாம யாரு கூட பேசும்போதோ இருதயத்துல இருந்து ஒரு புஷ் பண்ணுவார். பேசாத, சத்தம் போடாத, இத இப்படி கோவப்படாத, இந்த இந்த இடத்துக்கு போகாத, இந்த மாதிரி உடை போடாத, நம்மளை வந்து சரி செய்யறதுக்கு வேண்டி அவர் ஒரு உந்துதல் தருவார், பரிசுத்த ஆவியானவர். சரியா? ரெண்டாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டணும். ரெண்டாவது அவர் செய்யற விஷயம், he will teach us, நமக்கு சொல்லி கொடுப்பாரு, டீச் பண்ணுவார் வசனத்தை. அது வரைக்கும் நம்ம வசனத்தை வாசிச்சிருப்போம், அது ஒரு கதை மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும், லூக்காலாம் ஈஸியா புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு கஷ்டமா இருக்குது சுவிசேஷ பகுதி தான். வெளிப்படுத்தின விசேஷம் கூட வந்து புரிய வச்சிருக்காரு. தானியேலு, உன்னத பாட்டு, நீதிமொழிகள், இதெல்லாம் எனக்கு ஈஸியா புரியும். ஆனா இந்த பேரபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஈஸியா இருக்கிற காகங்களை கவனித்து பாருங்கள், விதைக்கிறது இல்லை, இந்த மாதிரி சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் அவர் காகத்தை சொன்னாரு? புரியுதா எனக்கு? அப்போ இதெல்லாம் வாசிக்க ஈஸியா இருக்கு, ஆனா வந்து புரிஞ்சு கொள்ள கஷ்டமா இருக்கு. இப்போ நான் முன்னாடி ஒரு 5 வருஷம் கிட்ட வந்து ஒரு பைத்தியம் மாதிரி பைபிளை வாசிச்சுட்டு இருந்தேன். ஏறக்கும் 5 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும் எனக்கு. ஆனா புரியாது. ஒரு ஸ்டோரியா பழைய ஏற்பாட்டுல உள்ள காரியம்லாம் தெரியும். இப்போ தாவீது, யாக்கோபு, இவங்க, இது ஆபிரகாம், ரூத், எஸ்தர், இதெல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குமா? இதெல்லாம் ஒரு ஸ்டோரியா எனக்கு புரியும். ஆனா அவர் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சொல்லித்தர பேட்டர்னே வேற மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிறதுக்கு உண்டான இது இப்படின்னா என்ன, ஒரு சிங்காசனம்னா என்னன்னா அவர் உடனே ஆதி ஆகமத்துக்கு போவார், ஏதேன் தோட்டத்துல உள்ள அதை சொல்லுவார். சரியா? அப்போ அவர் ஒப்பிட்டு காட்டுறது, சொல்லித்தரது, அது ஒரு வேற மாதிரி இருக்கு. ஆனா அதுதான் பரலோக ராஜ்யத்துக்குரிய உபதேசம். அப்போ ரெண்டாவது அவர் செய்யறது, எனக்கு போதிப்பாரு. ஒண்ணு எனக்குள்ள இருந்து போதிப்பாரு, இல்ல வேற ஊழியர்கள் வழியா. இப்பதான் இப்போ ஃபுல்லா மீடியா பறந்து இருக்கு இல்லையா, மீடியாக்கள் வழியா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம வீட்டுல இருக்கிறாங்க வச்சு ஏதோ ஒண்ணு அவருடைய வசனத்தை நான் என்ன செய்யணுமோ, நான் எப்படி பிதாவினுடைய கிரியையை நடப்பிக்கணுமோ, நான் எப்படி அவருடைய சித்தத்தை செய்யணுமோ அதை எனக்கு போதிப்பாரு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உந்துதல் கொடுப்பார், ரெண்டாவது போதிப்பார், மூணாவது அவர் ஆர்டர் பண்ணுவார். இந்த சத்தம் நல்லா இருக்கும், கமெண்ட் பண்ணுவார். இப்போ எனக்கு அது ஆர்டர் பண்றது, அவர் ஆர்டர் பண்றது பிடிக்கும். ஒரு கமாண்டிங்கா இருக்கும், செய் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு இடுறது, அவருடைய வேலையை செய்ய சொல்லி ஒரு கட்டளை இடுறது. 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருக்கு. இந்த வசனம் வாசிங்களா, 26 முடிஞ்சா வாசிங்க. அப்போஸ்தலர் 8:26. அவர் எப்படி கட்டளை இடுவார் அப்படிங்கிறதுக்கு. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றார், என்ன நீ போப்பா அப்படின்ட்டு, இந்த இடத்துக்கு போ அப்படின்ட்டு. இதுதான் கமாண்ட் இல்லையா, இது வந்து ஒரு உத்தரவு, இதுதான் ஒரு கட்டளை. அவர் நமக்கு சொல்றாரு, நீ போ, அவ்வளவுதான் சொல்றாரு. அங்க போகும்போது ஒரு ரதம் வரும், அதுல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான், ஏசாயா படிச்சுட்டு இருப்பான், நீ வந்து போய் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுன்னு சொல்லல, நீ போ, அந்த வனாந்தரம் வழியா போன. அப்பதான் அந்த ரதத்துல வந்து காந்தாகையனுடைய மந்திரி வருவாரு, ஏசாயா தீர்க்க தரிசன நூல் படிச்சுட்டு இருப்பாரு, அதை வந்து விளக்குவாரு. அப்போ அந்த மனுஷன் வந்து ஞானஸ்தானம் எடுப்போம். அப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை இருக்கு? இவர் இப்படிதான் கமெண்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா, நீ போய் இதை செய். இப்போ அங்க பின்னாடி நம்ம நியாயாதிபதிகள்ல பார்க்கும்போது கிதியன்ட்ட வராரு, கமெண்ட் பண்றாரு இல்லையா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடய போ. கமெண்ட் என்ன, நீ போகணும், போய் தான் ஆகணும் இல்லையா. நம்ம கிட்டேயும் வந்து சொல்லியிருப்பார், எனக்கு சொன்னது அதுதான். நான்லாம் இப்போ ஊழியத்துக்கு எப்படி வந்த மீன்ஸ், என்ன அவர் மிரட்டி தான் இது பண்ணாரு. இன்னும் ஏன் தாமதமா இருக்கு? ஒரு 2 நாள், கரெக்டா 2021, அதுக்கு முன்னாடி ஊழியத்துல கூட இருந்தேன், ஒரு உடன் ஊழியரோட ஊழியம் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் எனக்கு அவர் கொடுத்த மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது 2021 ஜூலை மாசம், அந்த கடைசி ஒரு 2-3 நாள்ல, 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ ஊழியத்தை ஆரம்பிச்சது.
ஜூலை மாசம் அதுக்கு 2 நாள் முன்னாடி அவர் கடிஞ்சு கொண்டு பேசுறாரு. இன்னும் ஏன் வந்து தாமதமா இருக்க, எழும்பி கட்டு, எழும்பி புறப்படு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடய போன்னு சொன்ன. என்னால தூங்க முடியாது, முழிச்சிட்டு இருக்க முடியாது, நிக்க முடியாது, நடக்க முடியாது, காதல கேட்டுக்கிட்டே இருக்கு. போ 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 போ, என்ன உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இந்த பலத்தோட போனா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன பண்றது. அப்போதான் ஞாபகப்படுத்தினாரு. எனக்கு என்ன டிசைனிங் அந்த மாதிரி காரியம் தெரியுமா, ஃபோன் இருந்தது, ஒரு சின்ன இது மட்டும், ஒரு ஸ்டாண்டு மட்டும் வச்சு இவங்க அம்மா வீட்டில் இவங்க அம்மாவுக்கு ஆண்டவர் தரிசனம் காட்டினாரு. அந்த இடத்துல என்னுடைய ஊழியத்தை அவர் வந்து துவங்க உதவி செஞ்சார். ஒன்றும் இல்லை, அங்கே இருந்து ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதுக்கடுத்து அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. அது வாட்ஸ்அப் குரூப் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு. இப்போ வந்து ஒரு சபையாக ஆகிருக்கு. இன்னும் வந்து ஆண்டவர் வந்து பெருசாக கொண்டு போவார். கர்த்ததாமே இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தபடியினால. இப்போ 3வது அவரை நமக்கு ஆர்டர் பண்ணுவார். இதை செய், அங்க போ, ஜெபி, இத ஆலயம் கட்டுறதுக்கு உதவி செய், ஏதோ ஒண்ணு, இல்ல தசம பாகத்தை செலுத்து. இந்த மாதிரி ஆர்டரா நமக்குள்ள இருந்து நம்மளை யார் அதிகாரப்படுத்துவார்? நம்மளுடைய மனவாளன், நம்ம ஆத்தும நேசர், நம்ம மேல உரிமை இருக்கிறவங்க தான் நம்ம கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க. இப்ப நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் வந்து ஏன் அவங்கள மட்டும் ஆர்டர் பண்றோம்? பக்கத்து வீட்டு பிள்ளைங்க மேல அந்த அளவுக்கு வந்து உரிமையோட சொல்ல மாட்டோம். அந்த உரிமையின் குரல் உங்களுக்குள்ள கேட்கும். கேட்கிற விஷயமும் அவர் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் நம்மளை செய்ய வந்து சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 விஷயம். அதுக்கு அடுத்து கடைசியா 4வது ஒரு விஷயம், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச, அவரை ரசிக்கிற ஒரு விஷயம். அது வெளிப்படுத்தின முதல்ல ஆதியாகமத்துல 2வது அதிகாரத்துல இருக்கு. 19வது வசனம் எடுத்தீங்கன்னா வாசிங்க. 2:19 இருக்கு. தேவனாக கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல விதம் பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அப்படின்ட்டு இருக்கு. அதாவது அவரு நம்மளை ரசிப்பார். நான் என்ன செய்யறேன், ஒரு சிச்சுவேஷனை நமக்கு கொடுத்துட்டு அதை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன். ஏன்னா அவர் எனக்கு கத்து கொடுத்துட்டாரு, சொல்லி கொடுத்துட்டாரு. அவர் என்னை கமெண்ட் பண்ணி நடத்தையும் செஞ்சுட்டாரு இல்லையா. அதுக்கப்புறம் அவர் பார்ப்பாரு, இவன் என்ன செய்யறான் இந்த சிச்சுவேஷன்ல, அது ஊழியமா இருக்கட்டும், நார்மல் லைஃபா இருக்கட்டும், இந்த சிச்சுவேஷனை இவன் எப்படி ஹேண்டில் பண்றான், நான் சொல்லி கொடுத்த பிரகாரமா இல்ல அவன் கற்றுக்கிட்ட பிரகாரமா, நான் கொடுத்த அதிகாரத்திலையா, இந்த உலகத்துல அவன் பெற்ற அதிகாரத்திலையா, என்னுடைய பலத்திலையா இல்ல அவனுடைய பலத்திலையா, இது அவர் வந்து நம்மளை பார்ப்பாரு, கவனிப்பாரு இல்லையா. அப்படி பண்ணுவார் அவர். சரி, அவர் என்னோட போஜனம் பண்றதுன்னா இந்த 4 விஷயம். முதல்ல ஏவுவார், 2வது சொல்லி கொடுப்பார், 3வது சொல்லி கொடுத்ததை செய்ய வைப்பார், கமெண்ட் பண்ணுவார், 4வது வந்து அவர் பார்ப்பார். ஒரு சிச்சுவேஷனை வச்சுட்டு இங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு. செங்கடல் வருதா, அவரு செங்கடல் வர்றதுக்கு முன்னாடி நீ போகும்போது செங்கடல் இருக்கும், அதை வந்து இப்படி பிளந்துடுதுன்னு சொல்லலை. இவன் என்ன பண்றான், இவன் கரெக்டா ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறான். இந்த ஜனங்கள்லாம் வந்து முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவரே என்ன பண்ணோம், ஓகே நீ இதை செய். இப்ப தாவீதும் அப்படிதான், யுத்தம்லாம் வருதுன்னா ஆண்டவர்கிட்ட போய் நிற்பார், முதல்ல அவரை முன்னாடி வச்சுப்பார். நான் அதாவது அதை விட அவருக்கு என்ன பிடிக்கும், அவரை கேட்டு செய்யறதை விட அவர் கொடுத்த அதிகாரத்துல எடுத்து செய்யறது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ அடுத்து இது வந்து அவர் நம்மோட போஜனம் பண்றதுதான் இந்த 4 காரியம். இப்ப நாம அவரோட எப்போ போஜனம் பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி 2த்துக்கும் நடுவுல ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லணும். மத்தேயு 11வது அதிகாரம் ஒரு வசனம் சொல்லும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அவருடைய நுகம்னா, நுகம் தெரியும் இல்லையா, ஒரு காளை மாட்டுக்கு கழுத்துல உள்ளதுக்கு பேர் தான் வந்து நுகம். இப்போ அது ஏர் விழுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த நுகத்தை வச்சு 2 காளை மாடு. எப்படின்னா, ஒரு காளை மாடு அந்த ஏர் விழுந்து பிராக்டிஸ் உள்ளதா இருக்கும், இன்னொரு காளை மாடு புது காளை மாடு, பழக்கம் இல்லாத காளை மாடா இருக்கும். 2த்தையும் வந்து அந்த நுகத்துல பிணைத்து அவங்க ஏர் விழுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு காளை மாடு செய்யற மாதிரியே அடுத்து அந்த பழக்கத்துல உள்ளது வந்து அதை அப்படியே செய்ய பழகும். கொஞ்ச நாள் 2 தடவை 3 தடவை விழும்போதா இருக்கும். அப்போ அதே போல இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்து அவர் என்னோட போஜனம் பண்றதுதான் இந்த மாதிரி. அவர் பிதாவினுடைய சித்தத்தை எனக்குள்ள இருந்து செய்யும் போது நான் வந்து அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, அவரை ரசிச்சு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கடுத்து நான் பிதாவினுடைய சித்தத்தை அவரோட சேர்ந்து வந்து செய்ய ஆரம்பிப்பேன்.
இதுதான் வந்து இந்த விஷயத்தினுடைய பொருள். ஓகே, அவருடைய நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல, இயேசு கிறிஸ்துவ இடத்துல நான் கற்றுக்க போறேன். ஹல்லேலூயா. அப்போ சரி, நான் அவரோட போஜனம் பண்றதுன்னா என்னன்னா, முதல்ல நம்ம அவரை தேடுவோம். முதல் காரியம், நான் அவரோட போஜனம் பண்றேன்னாங்கிறதுக்கு உண்டான ஒரு ஐடென்டிபிகேஷன் என்னன்னா, நான் அவரை தேடுவேன். எல்லாத்துலேயும் அவரை தேடுவேன். அவர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஒரு சில ஒய்ஃப்ட நான் இதை பார்த்துருக்கேன். புருஷன் இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க, யாரையும் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாம் புருஷன் 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 இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. பேசினாலும் புருஷன்கிட்ட தான் வந்து பேசுவாங்க. வேற யார்கிட்ட 1-2 வார்த்தை, அது அம்மாவா கூட இருக்கட்டும், அந்த அந்த மாதிரி இருப்பாங்க. இது வந்து ஹோம் சிக்குன்னு கூட ஒரு சிலர் அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் வரல. புருஷனையே சார்ந்து இருப்பாங்க. அதே போல முதல் காரியம் வந்து என்னன்னா, நம்ம தேவனை எல்லாத்துலயும் வந்து தேடுவோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் அவர் என் கூட இல்லைங்கிற ஒரு சின்ன இது, நான் சுயமா யோசிக்கிறேன், நான் சுயமா என்னமோ பண்றேன்னு தோணுச்சுன்னா அவங்களால இருக்க முடியாது. அப்போ எல்லாத்துலயும் தேவனை தேடுற ஒரு சுபாவம் நமக்குள்ள வரும். ஒன்னாவது. ரெண்டாவது, அவருடைய சித்தத்தை தான் நம்ம வந்து செய்வோம். அவருக்கு பிடிச்சதை தான் வந்து நம்ம செய்வோம். அவருடைய சித்தம் என்ன, எதுக்கு அழைச்சாரு, எங்க இருக்க சொன்னார், என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்வோம். மூணாவது, ஒரு பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்தம்னா இந்த கிரேக்க மொழியில தான் புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டது. பரிசுத்தத்துக்கு ஹீப்ரூல இருந்து பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டதா, அதுல ஒரு அர்த்தம் வரும். புதிய ஏற்பாடுல இன்னும் டீப்பா போய் ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தம்னா துறவிய வாழ்க்கைன்னு சொல்லுது. அத முற்றும் திறந்த முனிவர் சொல்லுவாங்க இல்லையா, எதுவும் வேண்டான்னு, உலகமே வேண்டான்னு இருக்காங்க இல்ல, பரிசுத்தம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி பொருள் சொல்லுது. ஆக்சுவலா தேவன் வந்து அப்படிதான் நமக்கு பரிசுத்தத்தை குறித்து சொல்லியிருக்கு. அப்போ மூணாவதா ஒரு பரிசுத்த வாழ்க்கை, அதாவது உலகம் எனக்கு வேண்டாம், உலகத்தை நான் சேர மாட்டேன்னு எல்லாத்தையும் விட்டு, எப்படி பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், அவரும் தகப்பனெல்லாம் விட்டு வந்துடுறாரு இல்லையா இயேசுவோட, அந்த ஒரு சுபாவம் நமக்குள்ள வரும். அதுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படி இல்லை. நம்ம எண்ணத்துல எதுவும் இருக்காது இந்த உலகம், அது பிள்ளைங்களா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், வாட்டவர், அந்த தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள இல்லாம அவரே பற்றி கொண்டு இருப்போம். இது மூணாவது. நாலாவதா, ஆத்தரைஸ்டு பர்சனா இருப்போம், அதிகாரம் உடையவர்களா இருப்போம். இது வந்து அதான் கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி கிட்ட வந்துட்டோங்கிறத அர்த்தம். ஆத்தரைஸ்டு பர்சன், அதிகாரம் உடையவன்னா எப்படின்னா, எலியா போல எடுத்துக்கலாம். முதல்ல எலியா, இன்னும் ஒருத்தர் கூட பார்க்கலாம். எலியா எப்படின்னா, அவரை திஸ்பியன் ஆகிய எலியான்னு சொல்லுவாங்க. அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டார், அவரே கட்டளை இடுவாரு. என் வார்த்தை அன்றி, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறான்னு வசனம் இருக்காது, என் வார்த்தை அன்றி இந்த இஸ்ரேல் தேசத்துல வந்து அது என்ன சொல்ல, பனியோ மழையோ பெய்யாது. அவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆயிடுச்சு. இதுதான் ஆத்தரைஸ்ட். அவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்துல நான் வந்து அதை யூஸ் பண்றேன் இல்லையா. இதை தப்பா பிசாசு மாதிரிலாம் வந்து ஊழியர்கள் யூஸ் பண்றாங்க, நீங்க அப்படி போயிடக்கூடாது. அதான் சொன்னலாம், இந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து உங்களை நீங்களே நிதானிச்சு பார்க்கும்போது, யூடியூப்ல இந்த வீடியோ இருக்கும், வேணும்னா திரும்ப கூட நீங்க போட்டு பார்க்கலாம். இல்லை என்கிட்ட கேட்டாலோ இங்க வந்தாலோ நான் அதிகமா சொல்லி கொடுக்கவும் வந்து நான் விருப்பப்படுவேன். சரி, ஆத்தரைஸ்னா அந்த அதிகாரத்தை பெற்று அவருக்கு பிடிச்சதை நம்ம வந்து செய்யறது தான். ரெண்டாவது, யோசுவா செஞ்சது வந்து சரித்திரத்திலே வந்து இடம் பிடிச்சிருக்கு. எப்படின்னா, அந்த சூரியனை பார்த்து நீ வந்து அங்கேயே தரித்து நில்லு, சந்திரனை பார்த்து நீ ஆயிலோன்ல இரு சொன்னாரு, கட்டளையிட்டாரு, அது அப்படியே நின்னுது. இது மோசையா இருந்தா என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் சமூகத்துல போய் கேட்பாரு. அதுதான் தப்புன்னு சொல்லல, இதை விட தேவனுக்கு இது பிடிக்கும். ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்த வசனத்துல, ஆதியாகமம் 2:19 பார்த்தோம், இவன் இதுக்கு என்ன பேரிடுவானோன்னு சொல்லிட்டு இவர் பாக்குறாரு. இப்போ நம்ம பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட வந்து அம்மா நைட் என்ன சமையல் பண்றான் அப்படி கேட்கிற பிள்ளைங்களை விட, எனக்கு இது பிடிக்கும், இந்த நேரத்துல இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லி செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பிள்ளைங்க மேலதான் அதிக பாசம் வரும் இல்லையா. அப்ப தேவனுக்கு இதுதான் பிரியம். அவர் கொடுத்த அதிகாரத்தை எடுத்து நான் பயன்படுத்தணும், அதுக்கு வேண்டிதான் அவர் எனக்குள்ளேயே இருக்காரு. ஹல்லேலூயா. அப்பதான் நான் உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்ம ஈஸியா சொல்றோம், பரலோகத்துக்கு போகணும், நித்திய ஜீவன்ல இருக்கணும், இயேசுவோட இருக்கணும் அப்படின்னு. ஆனா அது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. நாம இந்த உலக சிந்தையை மறந்து விசுவாசம்தான் வந்து உலகத்தை ஜெயிக்க வைக்கும், ஜெபம் கிடையாது. நம்ம சபைகள்ல கேட்டிருப்போம், ஜெபம் ஜெயம்னு. வசனத்துல இதுதான் சொல்லுது, உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு. ஜெபம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லவே இல்லை. அப்போ நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் தாமே உங்களை இந்த
வார்த்தைகள் வழியாக ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். சரி. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா இன்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எஸ் தகப்பனே ராஜா, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. கேட்ட வசனங்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் தகப்பனே, செங்கடலே நடுவுல வந்து தடையாக நின்னாலும் ராஜா, எரிகோ போன்ற கோட்டைகள் எழும்பி எங்களுக்கு எதிராக நின்னாலும் தகப்பனே ராஜா, நாங்க அஞ்சினேன் தகப்பனே, நாங்க பயப்பட மாட்டோம் ராஜா. கர்த்தாவே, இந்த உலகத்துல இருக்கிறவனை விட எங்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவர் என்பதை அறிவித்தீரே, உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களுக்குள்ள வந்ததே எங்களுடைய வாழ்வுக்காக, எங்களுடைய நித்திய ஜீவனுக்காக ராஜா. நாங்க உம்முடைய கிரியையை நடப்பிக்கும்படியாக நீர் உம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறீர் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ தேவனே, நாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கோம் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, நாங்க எங்களுடைய காரியத்துக்கு என்று உம்மிடத்துல வரோமா, இல்ல உமக்காக நீர் எங்களுக்கு நியமித்தது குறித்து பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து நாங்க யோசிக்கிறோமா தகப்பனே. ஓ தேவனே, பரலோக சிந்தையை தாருங்க ராஜா. இந்த மேலானவைகளை நாட உதவி செய்யுங்க ராஜா. அதே பிதாவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற அந்த மேலான வைகளே ராஜா நாங்க தேடணும் தகப்பனே ராஜா. அதற்குரிய கிரியைகளை நடப்பிக்கணும் ராஜா. உமோடு கூட இசைந்து தகப்பனே உமக்கொத்த கிரியைகளை நடப்பிக்கணும் ராஜா. எங்களை சமர்ப்பிக்கணும் ராஜா. கேட்ட வார்த்தை வெறுமையா போகாதபடிக்கு தேவனே, நீர் எங்களோட போஜனம் பண்றதுக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு ஏவி எங்களுக்கு உம்முடைய வசனத்தை சொல்லி கொடுத்து தகப்பனே, அதன்படி எங்களை நடக்க வச்சு ராஜா நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ராஜா. ஓ எஸ் தகப்பனே, நாங்க உம்மை தேடுகிறோமா, எல்லா காரியத்திலும் உம்மை முன்னிறுத்தி வைக்கிறோமா, நாங்க உம்முடைய சித்தத்தை தான் வந்து செய்யறோமா, இல்ல எங்களுடைய சுய சித்தத்தை செய்யறோமா என்று தகப்பனே. எஸ் ராஜா. கர்த்தாவே, நீர் இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. கர்த்தாவே, எல்லா காரியத்தையும் உங்ககிட்ட கேட்டு 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 செய்யறோமா, இல்ல நீரே இந்த சிச்சுவேஷன்ல இதைத்தான் செய்வீங்க என்று உமக்கு பிரியமானதை நாங்க செய்ய தொடங்குறோமா என்பதை பார்க்கிறேன் ராஜா. என் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்வான் என்று சொல்லி தகப்பனே, நீர் இந்த சபையை நியமித்து இருக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, உமக்கு பிரியமானதா நாங்க செய்யணும் ராஜா. இதற்காகவே எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. எங்களால ஒன்றும் செய்யக்கூடாது தகப்பனே. நீர் இல்லாமல் ராஜா எங்களால ஒன்றும் செய்யக்கூடாது தகப்பனே. நீங்க வாங்க ராஜா. எங்க இருதயத்துல ஏவத்து வைக்குங்க ராஜா. அதனுடைய முடிவு நாங்களும் உம்முடைய சிங்காசனத்துல மோடை கூட தகப்பனை இருக்கும்படியாக ராஜா ஆசீர்வதிங்க ராஜா. எங்களை கொண்டு செல்லுங்க. இந்த உலகம் வேண்டாம் ராஜா. இந்த உலகம் எங்களை வஞ்சிக்குது தகப்பனே. ஓ தேவனே, வஞ்சியாத மெய் தேவன் நீர் மாத்திரம் ராஜா. நாங்க என்ன நிலையில இருந்தாலும் அப்படியே வந்தது ராஜா. எங்களை முழுசா ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவத்தை நீர் சுமந்து கரை திரையற்ற மனவாட்டியாக பரிசுத்தமாக நீர் எங்களை ஆக்கி இருக்கிறீர் ராஜா. நாங்கள் உம்முடையவர்கள் தகப்பனே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. நீர் மாத்திரம் எங்கள்ல இருந்து மகிமைப்படும்படியான வாழ்க்கையை கொடுங்க. உமக்கு சாட்சியா இருக்கணும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.